ஒரு பக்கம் டைம் கொடுத்தாலும் ஆட்சியில் இந்த மாதிரி சில சட்ட ஒழுங்கல் விஷயங்கள் வரும்போது அதை சுட்டி காட்டி தான் அவனுக்கு எதிர்கட்சியா? இல்லை எனக்கு புரியல. டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் யாரு? அப்போ தாவேக்காவும் மற்ற கட்சியை போல இந்த மாதிரி சாதாரண ஒரு அவதூற போட்டுட்டு போற ஒரு கட்சி தான் இது அவதூறு சார். இந்த மாதிரி யாராவது கோக்குமாக்க கேள்வி கேட்டிருப்பாங்க, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லணும்ல. கவர்மெண்ட் சொல்ற ஆர்டரை சரியா ஃபாலோ பண்ணலனா கவர்மெண்ட் நினைச்சா அவங்களை தூக்க முடியல. அந்த ஒரு பயத்துல அவங்க ஒர்க் பண்ணி தானே ஆகணும். இந்த ஒரு குற்றச்சாட்டு எப்படி எடுத்துக்கணும்? அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு விஜய் தான். அடுத்த 20 வருஷத்துக்கு விஜய். எந்த நம்பிக்கையில் அடுத்த 20 வருஷத்துக்கு விஜய் தான்? மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மின்சாரத்துறையில் நிறைய கருப்பாடுகள் இருக்கு, அவங்களால இந்த மாதிரி பவர் கட்னா இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அரசு அதிகாரிகள் விசஸ் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? சார், விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 1 மாதம் கிட்ட முடிய போகுது. ஸோ அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? 1 மாதம் ஆச்சு. வணக்கங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்து 1 மாதம்தான் ஆகுது. அவர் ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தன் என்னடான்னா அந்த குழந்தை சாகசம் பண்ணலைங்கிறியான், ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்கலைங்கிறான், ஒவ்வொருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலைங்கிறான். அது எப்படி? கொஞ்ச நாள் விட்டால் தானே தெரியும் அந்த குழந்தை என்னென்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்தேன் கவுத்தனால ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி நம்ம ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த உடக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம், இங்கே ஓனாம்பாங்க. அது கண்ணில் பிடிச்சி எருக்கம்பாலை விட்டோம்னா அது திக்கு தெரியாமல் இது பண்ணும், ஓடும், அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் ஓடும். அதே மாதிரி தான் இங்கே விஜய்ன்னு ஒருத்தர் புதுசாக வந்து டக்குன்னு ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்கனால ஜீரணம் பண்ண முடியல. அதனால் இவங்கெல்லாம் ஆளுக்கு ஆள் வந்து பித்து பிடிச்ச மாதிரி உளர்றாங்க. அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் நின்று எப்படி பொறுத்து அடிக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் வந்து சொல் வீரன் இல்லை, செயல் வீரன். அதுதான் உண்மை சார். இப்போ நீங்களே கேட்குறீங்க, 1 மாதந்தே ஆச்சு. 1 மாதத்தில் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தாலே 1 வருஷம் 6 மாதம்ன்றது மினிமம் கம்பல்சரி வேணும். இந்த 1 மாதத்தில் நாளைக்கு ஏதோ சிங்கப்பெண் திட்டம் ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. ஒயின் ஷாப்பை ஏதோ சதவீதம் மூடியிருக்காங்க. கஜானாவில் எவ்வளோ பணம் இருக்குது, அரசு நிர்வாகம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிஎம் விஜய் சார் சிஎம்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள் எல்லாருமே புதுசு. சொல்லப்போனால் அரசியல் பின்போல இல்லாத இந்திய வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு அப்புறம் முதன்முறையாக இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் இன்றைக்கி ரூலுக்கு வந்திருக்காங்க. அப்போ 1 மாதத்துக்குள்ளே இப்போ நமக்கு வந்தது என்னென்னா, ஒரு ஒயின் ஷாப்பை இப்போ குறிப்பிட்ட சதவீதம் மூடியிருக்காங்க. சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வராங்க. லஞ்சம் வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், லஞ்சத்தை தொடவே மாட்டோம். உயரதிகாரிகள் மினிஸ்டர் வரைக்கும் ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டிருக்காங்கன்ற வரைக்கும் எந்த மினிஸ்டரும் எந்த சிஎம்மும் சொல்லாத ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு. இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து நம்ம வரலாறோட படித்ததில்லை. இப்படி ஒரு முதலமைச்சர் வந்தார், லஞ்சம் வாங்கவே மாட்டோம், கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டதில்லை. இதுவே பெரிய சாதனை தானே 1 மாதத்துக்குள்ளே. வேறு என்ன எதிர்பார்த்துட முடியும்? அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்ல, நிறைய விஷயம் இருக்குது ஆக்சுவலாக பாலிடிக்ஸில். தெரியாமல் வந்திருக்க மாட்டாங்கன்னு என்னோடய ஒப்பீனியனு. பட் இன்டெப்த் பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட் ஒர்க் இன்னும் அவங்க இன்டர்னலாக பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சரி, ஓகே. இந்த 1 மந்த் அரசு திட்டங்கள் புதுசாக நிறைய சொல்லியிருக்காங்க. 500 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லி 200 யூனிட் ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கரெக்டான இஷ்யூ தான். 200 யூனிட்டில் ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க போல் இருக்கு, லைக் 500 யூனிட்ஸ் எபோவ் வந்தால் மட்டும்தான் அந்த 200 யூனிட்ஸ். அது வந்து தே ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் அர்லியர் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் விடுங்க, they need to have a ground work ஆக்சுவலாக. நிறைய அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து இது பண்ணாது அது பண்ணா இதுன்ற மாதிரி இருக்காதுன்னு என்னோட ஃபீலிங். இப்போ எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு விஜய் தான். அடுத்த 20 வருஷத்துக்கு விஜய். எந்த நம்பிக்கையில் அடுத்த 20 வருஷத்துக்கு விஜய் தான்? ஏன்னா அடுத்த சின்ன எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் இவர் தான். ஓ, அந்த ஒரு அந்த மாதிரி கேரக்டர் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அடுத்து இன்னும் 20 வருஷத்துக்கு அவர் தான். பெட்டராக தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக தான் போய்ட்டுருக்கு. அதாவது இப்போது ஒரு 50 வருஷமாக ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பை தூக்கல் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க 50 வருஷம் கழிச்சு இப்போ கண்டிப்பாக இப்போ தூக்கிட்டாங்க. எந்த ஆட்சி காலத்தில் எதுலேயும் நடத்தலை, ஆனால் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு வந்து பஸ்ஸு வந்து இது வரைக்கும் விடலைன்னாங்க 50 வருஷமாக. அந்த ஊருக்கும் பஸ்ஸும் விட்டுருக்காரு. அதனால் அதில் பண்ணும்போது பண்ணியிருக்கு, பெட்டராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது
டெண்டர் விட்டு எல்லாம் பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த டெண்டர் விட்டு எடுக்கிறது எல்லாத்துலேயும் இப்போ கமிஷன் பேசிஸில் இருந்துச்சு. அனந்ததிமுகவில் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா இருந்தாங்க. திமுகவில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா இருக்காங்க. இவர் அந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், டைரெக்டாக மக்களோட இது வந்து டைரெக்டாக பண்ணுறோம் சொல்லிட்டு போப்பில் கொடுத்துட்டாரு. இப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதையும் ஒன்று எடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் கமிஷன் பேசிஸ் வாங்குறாங்கன்ட்டு அதையும் பார்த்துருக்காரு. இப்போ ஆன்லைன் பேசிஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதையும் பெட்டராக தான் இருக்குது, நல்லா தான் பண்ணுறாரு. இல்லை டைம் கொடுக்கலாம், அது ஓகே. பட் ஆனால் அப்போ நாட்டில் நடக்கிற தப்பான சில விஷயங்களை அறிக்கை சொல்லாமே இருக்கிறது சரியான விஷயமா இருக்காதுல்ல. புரியல. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஆனால் சொன்ன அடுத்த நாள்லேருந்து நம்ம மேலே பழியை தான் போடுறாங்க, நம்ம மேலே கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு பக்கம் டைம் கொடுத்தாலும் ஆட்சியில் இந்த மாதிரி சில சட்ட ஒழுங்கல் விஷயங்கள் வரும்போது அதை சுட்டி காட்டி தான் அவனுக்கு எதிர்கட்சியா? இல்லை எனக்கு புரியல. டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் யார்? டைம் நாம தான் பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். அவர் வந்து 6 மாதம் டைம் கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன ஜனாதிபதியா யாருன்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னு. அதேமாரி அறிக்கை மட்டுமே விட்டுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. அவர் என்ன சாதனை பண்ணுறாருங்கிறது போக தான் பார்க்கணும். இப்போ எடுத்த ஆட்சிக்கு வந்தோடனே வந்து எல்லாத்தையும் சாதனைகள்லாம் பண்ண முடியாது. அதில் இருக்கிற குறைகள் என்ன, நிறைகள் என்னன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பண்ண முடியும். குறிப்பிட்டு சொல்லணும்னா, விஜய் அவர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி அப்போசிஷனாக இருக்கும்போது ஆப்வியஸாக நம்ம ஆளுங்கட்சியை குறை சொல்லி தான் ஆட்சிக்கு வர முடியும். ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமும் டிஎம்கேவே எல்லா விதத்துலையும் குறை சொல்கிறது டிஎம்கே தான் காரணம். கரண்ட் கட் ஆனாலும் டிஎம்கே தான் காரணம். நிதி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுக்கும் டிஎம்கே தான் காரணம். இப்போ எங்களாம் நல்லது பண்ண முடியல, அதுக்கும் டிஎம்கே தான் காரணம் சொல்லி முழு டிஎம்கே மேலே பழி போடுற இந்த ஒரு பாலிடிக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆக்சுவலாக இப்போது ஆல்மோஸ்ட் 10.5 lakh crores ஏதோ கிரெடிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடுக்கு. அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க இட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தி இயர்ஸ் இல்லை. அது ஃபஸ்ட்டு அது அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபர்தராக அவர் அங்கேருந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன்னு அன்றைக்கி அவர் சிஎம் ஆகும்போது அந்த ஸ்வானிங் இதில் சொன்னார். அப்போ அது மட்டும் விட்டுட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸுக்கு தே ஷுட் ஹேவ் அ ஃப்யூச்சர் பிளான். அப்போ அதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் கடன் எவ்வளோ இருக்குது, இதுக்கு என்ன ஃப்யூச்சரில் எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் என்ன பண்ணணும், நிறைய விஷயம் அவங்க பேசினா தான். இந்த பழசு பேசிகிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. திமுக வந்து அவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டாங்கய்யா. அடுத்து வந்து இப்போ மக்களுக்குன்னு செய்கிற காசு எல்லாமே அவங்கவுங்க அமைச்சருங்கள்லாம் கொள்ளாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்கள் வந்து பார்த்து இனிமேல் ஆட்சி மாறணும், நல்லதை செய்கிறக்காண்டி வரணும்னு சொல்லி மாற்றி போட்டது. நாங்கள் அப்போலேருந்து நாங்கள் ரெட்டையில் தான். இப்போ கூட நாங்கள் விஜய் தான் இப்போ ஓட்டு போட்டோம். கரண்ட் கட் ஆகிறதுக்கு காரணம் வந்து திமுக பண்ணுறாங்கல்ல. சில ஒரு ஏரியாவில் வந்து இப்போ அந்த டிஎம்கே ஆளுங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இவருக்கு வந்து அன்னதாமிக்கு பிடிக்குது, நான் அதில் ஒர்க் பண்ணுவேன், அது ஏபியில் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு டிஎம்கே பிடிக்கும், இவருக்கு அன்னதாமிக்கு பிடிக்கும். அந்த இதில் வந்து அவங்க பவர் கட் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறது காரணம் என்னென்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கரண்ட் கட் எங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி கட் ஆகுது. மோஸ்ட்லி கட் ஆகுறது காரணம் இதுதான். அவங்க வந்து கேபிளிங்கு எல்லாமே லைன் கொடுக்குறது எல்லாமே ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே அது கரெக்டாக போல் நெட் போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இப்போ ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது ஒன்று புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு கூடி போகிறோம். அந்த வீட்டில் முன்னாடி இருந்தவன் அவன் அந்த கட்டடத்தை என்னென்ன சேதம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சரி பண்ணணும். நாம் போனோன்னே அந்த கட்டடத்தை சரி பண்ணால் தான் நாம் இருக்கிற மாதிரி செய்ய முடியும். அதனால் அந்த குறைகள் எங்கெங்கே உடஞ்சிருக்குது, எங்கெங்கே விரிசல் விட்ருக்குங்கிறத பார்த்து அவர் சொல்கிறாரு. அவ்வளோதான் விஷயம். அதை இனிமேல் சரி பண்ணி நம்ம குடியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவார். சார் அவர் கட்சி ஆரம்பித்ததே திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். அதனால தான் பல கட்சி, இன்னும் பல கட்சி, சில கட்சின்னு சொல்லி சில பேரில் புறந்தள்ளிட்டு திமுகவை மட்டும் வெளிப்படையாக சொன்னார். திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் எங்கள் போட்டின்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணி ஜெயித்தார். அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் யார்? நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதல்ல இவரு தான் உதயநிதி டிஎம்கேன்னு சொல்லுங்கள். இல்லை எதிர்கட்சி தலைவர்னு கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம், கட்சியாக கேட்கும்போது டிஎம்கே தான். அப்போ அந்த டிஎம்கே பதவியேற்றலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க சும்மா இருக்காங்களா எங்கேயாவது? அதுக்குன்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது வாயை திறக்காம இருக்க முடியும். திமுக வந்து விமர்சனம் பண்ணதுன்னா அதுக்கு பதிலடி ஆளுங்கட்சியில் கொடுக்கத்தான் செய்வாங்க. விஜய் இல்லை, நாளைக்கு எந்த இனி புதுசாக ஒருத்தர் சிஎம்மாக வந்தாலும் எதிர்கட்சி சம்மந்தப்பட்டவங்க யாராவது விமர்சனம் பண்ணால் அது பதிலடி கொடுக்கத்தான் செய்வாங்க. ஏன் ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் பற்றி விஜய் பேசுகிறதே இல்லை? ஏன்னா அவங்க எதிர்கட்சி கிடையாது. இப்போ டிஎம்கேல அமைச்சர்களாக இருக்காங்களா இல்லையா, இது எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அப்போ அவங்க சரி நிறைய குறை வந்து வெளியே வராது. எதிர்கட்சினா ஸ்டாலின் ஐயா வந்து
குளத்தூர் ஜெயிக்கல, அதனால் அவர் சட்டமன்றத்துக்கு போகல. தனிப்பட்ட முறையில் திமுக தலைவராக இருக்கிறனால அவரையும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால தான் டிவிகேலேருந்து திமுகவை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல முடியும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையிலையும் சொல்லி மற்ற எல்லா ஊர்லேயுமே கரண்ட் கட் அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரசு அதிகாரிகள் நிறைய பேர் கருப்பாடுகள் இருக்காங்க, அதுதான் காரணம், இந்த மாதிரி நல்ல ஆட்சியை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மை நினைக்கிறீங்களா? இல்லைங்கண்ணே, இதில் எப்படின்னாங்கண்ணே, மேலே இருக்க எம்எல்ஏ மந்திரிக முதலமைச்சர் மட்டும்தான் விஜயோட ஆளுக. மற்றபடி கீழே இருக்கிற ஆளுக எல்லாருமே யாருன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஆளுக தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலேருந்து ஆர்டர் போடுறது அவங்களா இருக்கும். கீழே வந்து மக்களோட மக்களாக வேலை செய்கிறவங்க யாருன்னா இந்த டிஎம்கேக்காரங்க, கவுன்சிலரு, மேயர்கள், அதேமாதிரி ஏடிஎம்கே கவுன்சிலர்கள், மேயர்கள், இவங்க தான் வேலை செய்கிறாங்க. இவங்களோட தான் மக்களோட மக்களாக நின்று வேலை செய்யும்போது அவங்க என்ன தான் ஆர்டர் போட்டாலும் சரி, நீங்கள் எங்கெங்கேயோ மலையில் இருந்தாலும் மழை தண்ணியை காட்டு வெள்ளம் அடிச்சுட்டு வருது, ஒரு அணை போட்டிங்கன்னு வைங்களேன், அதை தாண்டி வராது. அதேமாரி தான் இந்த கவுன்சிலர்கள், மேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணை மாதிரி. கவுன்சிலர்கள், மேயர்கள் அதை விடுங்க, அது அவங்க வந்து அரசியல் கட்சி சார்ந்து பதவிக்கு வந்தவங்க. அரசு அதிகாரிகள் உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஒயர்மேன், எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒயர்மேனோ இல்லை ஒரு கிளர்க்கோ இல்லை மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களோ கவர்மெண்ட் சொல்கிற ஆர்டரை சரியாக ஃபாலோ பண்ணலன்னா கவர்மெண்ட் நினச்சா அவங்களை தூக்க முடியல. அந்த ஒரு பயத்தில் அவங்க ஒர்க் பண்ணி தானே ஆகணும். இல்லை இந்த ஒரு குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுது. என்ன தான் அவங்க வந்து அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவங்களும் பொதுமக்கள், அவங்களும் ஒரு கட்சியை சார்ந்து தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள்னு இருக்குது. அண்ணா தொழிற்சங்கங்கள்னு இருக்கும், நிறையா இது பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து தடை போடுவாங்க. அதெல்லாம் இனிமேல் தான் போக தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும். சார், இதில் 2 விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சார். அவங்க 15 வருஷம் 3 முறை சிஎம்மாக இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ரூல் பண்ண ஒரு பெரிய இயக்கம்தான் திமுக. அவங்களுக்குன்னு விசுவாசமான கலெக்டர் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க, இபி போர்டில் ஒர்க் பண்ணுவாங்க. மேபி அப்படியும் இருக்கலாம். இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிக்கணும். இப்போ இருக்கிறது இந்த கடந்த 1 மாதமாகவே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ வரைக்கும் கடுமையான சம்மரு, வெயில்னால் கொளுத்துற வெயில். அப்போ மின்சாருடைய தேவைக்கு மேலே தேவையாகுது. ஏசி இல்லாத கூட ஏசி வாங்குவான், கம்பல்சரி கம்பெனிஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மழை காலத்தில் பாருங்க, கம்பல்சரி பவர் கட்டே ஆகாது, ஏன்னா மின்சார தேவை பத்தாது. இப்போ ஃபேனு, லைட்டு, ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மின்சார தேவை அதிகமாகும் போது சிஎம் வீடில், அவங்க பக்கத்து வீடில், பிரைம் மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட இந்த சம்மரில் மேபி பவர் கட்டு வரலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும், எதிர்கட்சியில் இருக்கணும் புரிஞ்சுக்கணும், ஆளுங்கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையில்லாமல் இல்லை யார் மேலேயும் பழி போடக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஊழியர்களோட என்ன வேலை? அவங்க மக்கள் மத்தியில் அந்த ஏரியாவில் பிரச்சனை வராமல் உயர் அதிகாரிகளுக்கு கெட்டவர் வாங்காமல் அவங்க இதை கண்டுபிடிக்க தெரியாதா? ஒரு மினிஸ்டராக ஒரு குற்றம் சாட்டுறாரு, இவ்வளோ சொல்கிற நீங்கள் அந்த யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்கள ஜாப் ரிசைன் பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது. அந்த மினிஸ்டரை இவர் தான் 19 ஏன் சொல்கிறீங்க? முடியுமா முடியாதா? ஒரு நைட்லேருந்து ஒரு பகல் நைட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கம்பல்சரி எல்லா அலுவலகத்துலையும் சிசிடிவி இருக்குது. ஒரு தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் ஒருத்தர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நடந்து போனால் நீ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அது தப்பு தான். அதே மாதிரி இருக்கக்கூடாது. என்னென்ன பிரச்சனை இருக்குதோ திருத்த தான் பார்க்கணுமாங்காண்டி அவங்க இப்படி குறை சொல்லி நம்ம வந்து பண்ணக்கூடாது. இருக்கிற குறைய மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதை தான் அவர் சொல்கிறாரு, யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு தான் யாரையும் நம்ம எதிரியாக பார்க்க வேணான்றதான் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. முதலமைச்சர் விஜயை தாண்டி மற்ற அமைச்சர்கள்லாம் நல்லா சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இப்போ தான் 1 மாதத்தில் ஒன்றும் தெரியாதில்ல, ஒன்றும் போக தான் தெரியும். ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் அவருக்கு 1 லட்ச ரூபா கமிஷன் பேசி வாங்கியிருக்காரு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டாரு. அது மாதிரி போக தான் தெரியும் எப்படி இருக்காங்கன்னு. விஜய் மட்டும் சுத்தமாக இருக்காரா இல்லை அவங்க அமைச்சர்கள் சுத்தமாக இருக்காங்கன்னு போக தான் தெரியும். ஒரு பக்கம் அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்க்குற மாதிரி சில கருத்துக்களை வந்து அமைச்சர்களே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மின்சாரத்துறையில் நிறைய கருப்பாடுகள் இருக்குது, அவங்களால இந்த மாதிரி பவர் கட்னா இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அரசு அதிகாரிகள் விசஸ் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது இது சிஸ்டம் ஓவர் தி பீரியட் டெவலப் ஆகிருக்கிற ஐட்டம். இப்போ நம்ம எல்லாருமே ஆல் ஆஃப் சடன் சேக் பண்ணிவிட்டு புது ஆளுங்களை போட முடியாது ஃப்ரம் டாப் டு பாட்டம். இதோட போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆஸ் அண்ணாமலை செட், சீஃப் மினிஸ்டர் ஒருத்தரால் மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், டே பிஃபோர் எஸ்டர்டே.
ஸோ அதனால் எவ்ரி ஒன் ஷுட் பி பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், பாட்டம் லெவல்லேருந்து டாப் லெவல் வரைக்கும். அது நம்ம உள்ளே வாங்கினா மட்டும்தான் அது செய்ய முடியும். இது நமக்கு இப்போ கரண்ட் கவர்மெண்ட்டையோ இல்லை எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டையோ நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் பண்ணணும், இந்த ஃப்ரீ பீஸை கட் பண்ணணும், எல்லாருமே செல்ஃப் ரெஸ்பெக்டாக வாழ வைக்கணும், அவ்வளோதான். கட்டாயம் நடக்குதுக்குண்ணே. அப்படி இல்லாட்டி நீங்கள் பாருங்கள், கணக்காக அவங்க எங்கெங்கே தோத்தாங்களோ அவங்க மட்டும்தான் கரண்ட்டு போகிறது எல்லாமே நடக்குது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோக்கடிச்சு அந்த இடத்துல கொளத்தூரில் இது வரைக்கும் நடக்காத கரண்ட் கட்டு இப்போ நடந்திருக்கு. நான் ஆர்கே நகரில் இருக்கேன், எங்கள் ஏரியாலையும் கரண்ட் கட்டு நடந்திருக்கு. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் கரண்ட் கட்டு சரிங்கண்ணே, நடந்திருக்கு. இப்போ குளத்தூரில் யார் ஜெயிச்சிருக்கா? டிவிக்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. அதான் விஎஸ் ஜெயிச்சிருக்காங்க. தோத்தனால தானே அங்கே இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸரில் விட மாட்டேங்கிறாங்க. ஓ, தோத்தனால அப்படி பார்த்தா முன்னானேத்து கூட சோழிங்கநல்லூர் சிஎம் தொகுதியிலேயே கரண்ட் கட் ஆயிருக்கு. 3 மணி நேரம் கரண்ட் கட் இல்லைன்னு சொல்லி சோழிங்கநல்லூர் பொதுமக்கள் யாருக்குன்னு பனையூர் அவர் சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிற சோழிநகர் தொகுதியில் அண்ணே, அவர் கரண்ட் கட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வேணா முதலமைச்சராக இருக்கலாங்கண்ணே. அந்த ஏரியாவுக்குன்னு வந்து கவுன்சிலர் இருப்பாங்க, எல்லாம் மேயர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்து இது மற்ற பண்ணுறாங்க. தொகுதிகள்லாம் கூட சரின்னு சொல்லலாம். முதலமைச்சர் இருக்கிற தொகுதியில கரண்ட் கட் கண்ணே, பண்றதுக்கு அரசு அதிகாரிகள் தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்கண்ணே. ஆளுங்க, அதாவது ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி வரும்போது அதில் இருக்க எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சகஜம் தானே. இல்லாட்டி இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷம் 55 வருஷம் 60 வருஷம் இவங்க நிலையாக நின்று இருந்து ஆண்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. இவர் இப்போ புதுசாக வந்தவர் தான், அவரை கொஞ்சம் ஆட்டங்கணத்தை வைப்பாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு திறம்பட செயல்பட்டு தான் வந்து விஜய் வரணும், மேலே வரணும். சரி, அவர் மனப்பூர்வம் வாழ்த்துறேன், ஓகே, ஜெயிச்சு வரணும். ஓகே, நன்றி. விஜயை தாண்டி மற்ற அமைச்சர்கள்லாம் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு பக்கம் ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரியான சில கல்ச்சராகவே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் இப்போ கரண்ட் மினிஸ்டர்ஸுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு தெரியாது. ஆல் ஆஃப் சடன் தே பிகம் மினிஸ்டர்ஸ் நவ். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். கரெக்டாக? அது தெரிஞ்சுக்கிட்டு பழைய ஃபார்மேட் என்ன இருந்தது, புது ஃபார்மேட் எப்படி பண்ண போகிறோம், அப்படி தான். இப்போ நிர்மல்குமார் நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு சொல்கிறீங்க, பட் எலக்ட்ரிசிட்டியில் ஆல்ரெடி 50-60 வருஷமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். இல்லை அவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சா இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆக போகிறாங்க, இந்தந்த துறைக்கு மினிஸ்டர் ஆக போகிறாங்க, இவங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்தந்த போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்கீம் ஏற்கனவே வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆல் ஆஃப் சடன் சம்படி வில் பிகம் மினிஸ்டர். இல்லை, அப்போ நம்ம அதை பற்றி பேசினா பிரயோஜனம் என்ன வெயிட் பண்ணி சொல்கிறீங்க? தான் பார்க்கணும். வெயிட் பண்ண ஃபஸ்ட் தே ஷுட் அவேர் ஆஃப் தியர் போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை தான் வேறு பார்க்குறேன். வழியில் சார் அரசியல் வரும்போது இதெல்லாம் வந்து காமன் சார், பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ தாவேக்காவும் மற்ற கட்சியை போல இந்த மாதிரி சாதாரண ஒரு அவதூறாக போட்டுட்டு போகிற ஒரு கட்சி தான் இதாவது இல்லை சார், இந்த மாதிரி யாராவது கோக்குமாக்க கேள்வி கேட்டிருப்பாங்க, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லணும்ல. மேபி கவர்மெண்ட் அதிகாரியோட பழைய பழிவாங்க நோக்கத்தோட ஏதாவது பண்ணியிருக்கலான்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கணும், சம்மரில் நிறையா தேவைப்படுதுங்க, மின்சார தேவை அதிகமாக இருக்குது, அந்த காரணத்துக்காக நிறையா மின்வெட்டு ஏற்படுது. இது ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது இருந்தது, கலைஞர் ஐயா இருக்கும்போது மக்கள் இறங்கி பிரச்சனை பண்ணுற அளவுக்குலாம் மின்வெட்ட காலத்தை நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் காலத்தில் அப்புறம் எப்படி விஜய் பண்ணீங்க குறை சொல்லுவீங்க? இதே சம்மரில் விஜய் வரத்தான் செய்யும். இதை மக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கிறணும், எதிர்கட்சிக்காரங்களும் புரிஞ்சுக்கிறணும், ஆளுங்கட்சிக்காரங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சின்ன வயசு இருந்தால் கூட அமைச்சருங்களுக்கு இன்னும் வர்ற காலத்துக்கு நல்லது, எல்லாமே நல்லது தான் பண்ணுவாங்க, மக்களுக்கு உள்ளதெல்லாம் நல்லது செய்வாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு மாதம் கரெக்டாக போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம செய்யாத தோணுதெல்லாம் நல்லா பண்ணுறாரு. விஜயை தாண்டி மற்ற அமைச்சர்கள்லாம் கரெக்டாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு மாதத்தில்? கண்ணே, எல்லாருமே விஜயே இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இப்போ இருக்கிற அமைச்சர்களும் எல்லாம் யங்ஸ்டர் தான், அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. போக தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தானே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நிறைய பேர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிர்வாக திறமையெல்லாம் தெரியுமில்ல, போக புரிய வச்சுருவாங்க. அதனால் வந்து நல்லா சீரஞ்சிறப்பமாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி. அதுக்காக தான் நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். அவர் வந்து எங்களை கைவிட மாட்டார். ஓகே.